மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து கடைசி வரை ஆளுக்கு ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். இந்த சம்பவம்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 6 பேரை பற்றி மட்டும் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதாவது வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்க வச்ச 6 பேர். வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசுவை திரும்பி பார்க்க வச்ச 6 பேர். அதில் இப்போ நம்ம படித்தது முதல் ஆள். என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. 46வது வசனத்தில் இருந்து தான் இது ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னே நம்ம இந்த 4-5 வசனம் படித்தா ஒரு சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 வசனமாக படிக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன். 46வது வசனத்தில் தான் இந்த மனுஷனுடைய சம்பவம் தொடங்குது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? யார்? சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எங்கே வந்தாங்க? எரிகோவுக்கு வந்தாங்க. அவரும் அவருடைய சீஷர்களும், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும், அதோடு கூட எப்பொழுதும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இயேசுவோடு கூட ஒரு திரள் கூட்டம் இருந்தார்கள். அப்பொழுது இயேசுவும் சீஷர்களும் ஒரு திரளான கூட்டமும் புறப்படுகிற போது பர்த்திமேயு என்பவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்புறம் நல்லா கவனிங்க, இவன் பர்த்திமேயு, இவன் பேர் பர்த்திமேயு. இவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா 2 கண்ணும் அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் என்ன பண்ணான்? பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் படிங்க. அங்கே முதல்ல பாருங்க, அவன் கேள்விப்படுறான். யாரு? பர்த்திமேயு. யார் வராங்கன்னு பார்த்தீங்களா? நசரேயனாகி இயேசு. பைபிள் நசரேயனாகி இயேசுன்னு, நீங்கள் இயேசுன்றீங்க. இது எப்படி சரி நியாயம்? நல்லா பாருங்கள், வேதாகமத்தில் இயேசு மொட்டையாக எங்கேயுமே சொன்னதில்லை. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம மட்டும் அவரை இயேசு. உங்கள் வீட்டில் அவர் இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு இயேசுவை உயர்த்தி வைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு நீங்கள் இருப்பீங்க. எந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் தாழ்த்தி வைக்கிறீங்களோ அதை விட தாழ்வாக தான் நீங்கள் இருப்பீங்க. இயேசு எந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளோ உயர்த்தப்படுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உயரத்தில் மாத்திரம் இல்லை, கனத்திலும் மேன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் சிறந்து இருப்பீங்க. அதை எவனாலையும் தடுக்க முடியாது. அப்போ நீங்கள் முதல்ல பார்த்துக்குங்க. இப்போ அவனுக்கு என்னன்னு சொல்லப்பட்டது? பர்த்திமேயுக்கு என்னன்னு சொல்லப்பட்டது? நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அவருக்கு சொன்னது நசரேயனாகிய இயேசு வருகிறார் அப்படின்னு அவனுக்கு சொன்னாங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே. அவ்வளோதான் கூப்பிட்டானா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் சத்தத்தை கேட்டு நின்று திரும்பி அவனை என்கிட்ட எட்டுன்னு வாங்கன்னு சொல்லி அவன் கூப்பிடுதலை கேட்டார். இப்போது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மனுஷன் பர்த்திமேயு இயேசுவை எப்படி திரும்பி பார்க்க வச்சான்? அதுதான் கேள்வி. உங்ககிட்ட கேட்குற கேள்வி. பர்த்திமேயு இயேசுவை எதனால் எப்படி திரும்பி பார்க்க வச்சான்? ஓகே, இங்கே யாரோ ஒருத்தருக்கு சத்தம் கேட்டுச்சு.
விசுவாசத்தில். சரி, ஏற்றுக்கிறேன் எல்லாத்தையும். அப்புறம் இந்த பக்கம் என்ன சொன்னீங்க? என்னாச்சு? சரிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன். இயேசுவே, அந்த வசனத்தை படிங்க. இயேசுவே எல்லாரும் தடுத்தாங்க. அப்புறம் எல்லாரும் தடுத்தாங்க. அதுக்கப்புறம் படிங்க. அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று எப்படி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டார். இதில் உங்களுக்கு என்ன புரியுது? சூப்பர். இந்த சம்பவத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? கூப்பிடுற அந்த சம்பவத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோதாங்க. இதை தாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அவனுக்கு அறிவிக்கப்பட்டது நசராயனாகி இயேசு கிறிஸ்து வருகிறார், போகிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அவன் உடனே என்னன்னு ஜெபம் பண்ணுறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம். ஜெபம் பண்ணுறான். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அதட்டுறாங்க. ஏய் சும்மாரு குருட்டு பயலை அப்படின்னு அதட்டுறாங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா? அதை விட சத்தமா. எப்படி? அதை விட சத்தமா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்பா, நான் இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறேன். ஜெபம் பண்ணுறதுல எப்பவுமே சோர்ந்து போவாதீங்க. உங்கள் ஜபத்தால் இயேசுவை நீங்கள் திரும்பி பார்க்க வைக்கலாம். அந்த மாதிரி எப்போவாது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோன்னா, நம்ம இந்த இது மாதிரி மனப்பாடம் பண்ண மாதிரி, அச்சே மரியே வாழ்கை கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, இது ஒரு மனப்பாடமான ஜெபம். 50 ஜெபம் 55 ஜெபம் இருக்குது அதில். அது மாதிரி அவங்க ஒரு ஜெபம் மாலியை கையில் வச்சுக்கின்னு அது ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் சத்தம் வெளியே கேட்குற மாதிரியும் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபமும் உங்கள் ஜெபமும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக மாறணும்? பர்த்திமேயுவின் ஜெபமாய் மாற வேண்டும். பர்த்திமேயு எப்படி ஜெபம் பண்ணா? பர்த்திமேயு எப்படி ஜெபம் பண்ணா? இயேசுவை திரும்பி பார்க்கும்படியாய் ஜெபம் பண்ணா. போய்கிட்டு இருந்தவர் நின்றுட்டாருங்க. உங்க ஜெபம் இயேசுவை நிறுத்தணும், இல்லை இயேசுவை திரும்ப வைக்கணும், இல்லை இயேசுவை அசைய வைக்கணும். அல்லேலூயா. இந்த ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யாருக்கும் எதுக்கும் எப்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார், நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன், இன்னைக்கு ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களுக்கே தெரியும், பைபிளில் ஒருத்தர் எலியா 450 தீர்க்கதரிசிகளை சாதாரணமாக ஜெயிச்சவர். 450 தீர்க்கதரிசி பகல் பூரா குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், வர சொல்லி வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். மறு உத்தரவே கிடைக்கல. இவர் எழுந்து சாயங்காலம் அந்திஸ் பலி செலுத்துகிற நேரத்தில், தேவனே என்னை கேளும், என்னை கேளுன்னு 2 வார்த்தை ஜெபம் பண்ணார். 2 வார்த்தை, தேவனே என்னை கேளும், கேட்டருளும், 2 வார்த்தை ஜெபம் பண்ணார். என்ன நடந்தது தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது. அந்த காலையும் அந்த இடத்தையும் பட்சித்து போட்டது. அப்போ அவங்க 450 பேர் பண்ண ஜெபம் கேட்கப்படலை. இந்த ஒரு ஆள் எலியா பண்ண ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஆனால் எசபேல் என்ன பண்ணுறாங்க? இந்த 450 பேருடைய 450 பேரை நீ கொன்ன இல்லை, அவன் என்ன பண்ணான்? ஜெயிச்சிட்ட உடனே ஒருத்தனை கூட மிஞ்ச விடாதீங்க, ஒருத்தனை கூட ஓட்டிடக்கூடாது, மொத்த பேரையும் கொன்னுடுங்கன்ட்டான் எலியா. 450 பேரையும் கொன்று போட்டாங்க. இந்த 450 பேரை பராமரித்தது யாருன்னா
ராஜாவுடைய மனைவி எசபேல். உடனே எசபேல் கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. யாருக்கு? எலியாவுக்கு. என்னன்னு, இந்த 450 பேரை கொன்னது போல நாளைக்கு இந்நேரத்தில் நான் உன்னை கொல்லலைன்னா நான் இன்னார் இல்லை அப்படின்னு சொன்னான். நல்ல கவனிங்க, 2 வார்த்தை ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அல்லேலூயா. இவன் 2 வார்த்தை ஜெபம் பண்ணா மழை 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாத இருந்தது, மழை பெஞ்சுது. நல்லா கேட்டுக்குங்க, 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாமல் பஞ்சம் இருந்து வறண்டு போய் நாடு காஞ்சி போய் கிடந்தது. இவன் வந்து ஜெபம் பண்ணா மழை பெஞ்சுது, அவன் சொன்னபடி நடந்தது. 2வது அக்கினி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி தேவனே கேளும் தேவனே கேளுன்னு 2 வார்த்தை தான் ஜெபம் பண்ணான். வானத்திலிருந்து அக்கினி பிறந்து பதில் பிறந்தது. அப்படிப்பட்ட ஆளு ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பொம்பளை எசபேல். பொம்பளைன்னு சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க, அந்த பொம்பளை தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் பொம்பளை தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க சகோதரி. நான் சொல்கிறது கரெக்டா? அவ்வளோதான். அதனால் அந்த பொம்பளை சொல்லிச்சு, என்னன்னு, உன்னை நாளைக்கு உன்னை கொல்லலைன்னா நான் எசபேல் கிடையாது அப்படின்ச்சு. இப்போ பாருங்க, மழையை பெய்ய பண்ணினவன், அக்கினியை இறக்க பண்ணினவன் இப்போ பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டான். இவன் சொன்ன எசபேல் தூள் தூளாக வெடித்து செதற முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய ஜபம் அப்படி தான் இருக்கு. பெரிய காரியங்கள்லாம் ஜபம் பண்ணுவீங்க, பெரிய விஷயத்தையே அசைப்பீங்க ஜபத்தால், பெரிய 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 காரியங்களை செய்வீங்க. சின்னதில் அந்த ஆள், அந்த பொம்பளை உன்னை நாளைக்கு வெட்டி கொன்னுறேன்னு சொல்லிட்டா. எலியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. மழை 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதபடி தடுத்த எலியா, மழையை பெய்ய வச்ச எலியா, அக்கினிய வானத்திலிருந்து இறக்கின எலியா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கார். உங்கள் ஜபத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை மரியாதை உங்களுக்கு தெரியல. உங்கள் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்ற மனநிலை இல்லாத போயிட்டீங்க. இந்த பர்திமேயு பெரிய ஜப வீரனா, குருடங்க, பிச்சைக்கார, குருட, அவன் ஜபம் பண்ணுறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எல்லாம் தடுத்தாங்க. ஒரு பெரிய கூட்டமே தடுத்துச்சுங்க. பெரிய கூட்டமே, டேய் குருட்டு பையல சுமாரு கத்தாத சொன்னாங்கங்க. அவன் முன்னிலும் அதிகமாய், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான். ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைத்தது. இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தான். இயேசுவை நிறுத்தி பார்த்தான். இயேசுவிடம் அவன் பண்ண ஜெபம் இயேசு திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. 6 பேரை பற்றி சொல்லணும், இன்னும் 5 பேரை நான் சொல்கிறேன். கிடுகிடுன்னு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். எது படிக்கிறீங்க? அந்த வசனம், அதாவது மத்தேயு 9, 20, 21, 22. இப்போ படிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. பெரும்பாடு அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே பெண்களுக்கு இயல்பானது இந்த மாதத்தில் 3 நாள். அது இயல்பானது, அது தேவனே ஏற்படுத்துறது.
அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரலாம் கட்டாயம் நடைமுறையிலே இருக்கும். அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. அதை நிறுத்தலாம் முடியாது. நிறுத்தணும்னு நினச்சா உங்களுக்கு உடம்புல உபாதை வரும், கேடு வரும், வியாதி வரும், நிறைய கஷ்டம் அடைவீங்க, கட்டி வரும், கேன்சர் கூட வரும். இது தேவனே இயல்பாக ஏற்படுத்தின ஒரு விஷயம். இது இயல்பான 3 நாளைக்கு, அதிகபட்சம் 5 நாளைக்கு. ஆனால் இந்த அம்மாவுக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. அதாவது இரவு பகல் தினந்தோறும், இரவும் பகலும் தினந்தோறும் உதிர ஊறல் போய்கிட்டே இருக்கு, நிற்காமல் போயிட்டே இருக்கு. அவங்க பார்க்காத டாக்டர் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. எல்லா சொத்து எல்லாத்தையும் அழிச்சாச்சு, எங்கே போயும் சுகம் கிடைக்கல. வீடு மென எல்லாத்தையும் விற்றாச்சு, மொத்தையும் விற்று வைத்தியக்காரனுக்கு செலவு பண்ணியாச்சு. வைத்தியக்காரன் மீன் டாக்டர், செலவு பண்ணியாச்சு, சுகம் கிடைக்கல. கடைசியில் ரோட்டு ஓரத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நமக்கு விதி, கதி. விதியும் அதுதான், கதியும் அதுதான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த வழியாக இயேசு வந்தார். இயேசுவை பார்த்துட்டாங்க. இந்த அம்மா மனசில், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மனசில் தோன்ற விஷயத்தை பாருங்களேன். இந்த அந்த 20வது வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 12 வருஷமா இந்த பாட அனுபவிச்சுட்டு இருக்க இந்த பெண்ணு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும், அவரை உடம்பு தொடர்ந்து அவர்கிட்டலாம் போக முடியாது. கவனிங்க, அவர் பின்னால ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்கு. ஒன்று சீஷர்கள் போறாங்க, இன்னொன்று பெரிய கூட்டம். இந்த கூட்டம் எப்பவுமே இயேசு பின்னால் இருந்தாங்க. இயேசு ஊழியத்தில் ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்பற்றிருந்தாங்க. ஒன்று சீஷர்கள் கூட்டம், இன்னொரு கூட்டம் அற்புதம் எதிர்பார்க்குற கூட்டம், இன்னொரு கூட்டம் சாப்பாடு அற்புதம் செய்தால் சாப்பிட்லான்னு கூட்டம், இன்னொரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். இப்படி ஒரு பெரிய கூட்டம் இயேசு பின்னால் இருந்தாங்க. அதனால் இயேசுவை போய் என்ன பண்ண முடியாது. இந்த அம்மா போய் ஐயா எனக்கு சுகம் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்க முடியாது. அப்போ அந்த அம்மா யோசித்தாங்க, பின்னால் போய் அந்த வஸ்திரம் இருக்கு, அவர் போட்டுங்கிறார் அங்கி, அந்த அங்கியில் ஒரு நூலை தொட்டுட்டா போதும். தொங்கல் ஒன்று இருக்குதே, தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நூல் தொங்கல் ஒன்று இருக்க, அந்த தொங்கலை நான் பிடிச்சிட்டு நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு நினச்சி. வசனத்தை வாசிங்க. வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், இன்னொரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தின் தொங்கலை ஆகிலும் எழுதியிருக்கோம். படிங்க, இது போதும். தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அவர் பின்னாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே இயேசு திரும்பிட்டார். திரும்ப வச்சிட்டா பாருங்க அந்த பொம்பளை, அந்த அம்மா, அந்த சகோதரி உடனே திரும்பி பார்க்க வச்சிட்டா. எப்படி பாருங்க, இயேசு திரும்பி இயேசுவை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரமே அல்லேலூயா, அந்த டைம், அந்த செகண்ட், அந்த வினாடி அற்புத சுகம் கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை தொட்டா போதும், இல்லை இயேசு உன்னை தொட்டா போதும், சுகம் உடனே கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். என்ன இது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுக்கு? இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்குறாருங்க. இன்னைக்கு உடம்பு சரியில்லை வந்துக்கிறியா, சரி இன்னைக்கு ஒரு மிளகு அளவுக்கு சுகம் தரேன், ஓகேவா? நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரு மோந்திரம், ஒரு கோலி அளவுக்கு சுகம் தரேன், ஓகேவா? ரைட். நாளைக்கு வாங்க, உங்களை ஒரு பம்பரம் அளவுக்கு சுகம் தரேன். இல்லைங்க, தொட்டா போதும். தொட்டு சுகமாக்கும் ஐயா
இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகம் ஆக்கும் ஐயா இயேசுவே. தொட்டு சுகம் ஆக்கும் ஐயா இயேசுவே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே 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 எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. சரி, இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்க திரும்பி பார்க்க என்ன காரணம்? இயேசுவை எதால திரும்பி பார்க்க வச்சாங்க? குட். இது மாதிரி ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பர்த்திமேயை பார்த்தோம். அவன் ஜபத்தினால இயேசுவை திரும்பி பார்க்க பண்ணினான். ரெண்டாவது இந்த அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி திரும்பி பார்க்க வச்சாங்க? விசுவாசத்தினால திரும்பி பார்க்க வச்சாங்க. இதுக்கு வரை நான் பண்ண பிரசங்கத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லது. இதை இப்படியும் நீங்கள் கேட்கும்போது ஒரு 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 வித்தியாசமான செய்தி கேட்டதை போல் உங்களுக்கு இருக்கும். மூன்றாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். போதும். இப்போ இந்த சம்பவத்தை படித்து சொல்லியாச்சு. இவர் யாரு? இவர் பேர் என்ன? எத்தோப்பியன். அதாவது பேர் மட்டும், பேர் இல்லை, அவருக்கு பேர் சொல்லப்படலை. முதல் ஆளுக்கு பேர் சொன்னாங்க பர்த்திமேயு. ரெண்டாவது ஆளுக்கு கூட பேர் சொல்லலை. அவங்க பேர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு சொன்னாங்க. மூணாவது ஆளுக்கும் பேர் கிடையாது. ஆனால் அவர் பேர், ஊர் பேர் சொல்கிறாங்க, எத்தியோப்பியன். அவன் மந்திரியாக இருக்கிறான். யாருக்கு? கந்தாகே என்கிற ராணிக்கு, மகாராணிக்கு இவன் மந்திரியாக இருக்கிறான். சரியா? மந்திரியாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணான்? ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி எருசலேமுக்கு போய் அங்கே தேவாலயத்தில் தேவனை தொழுது விட்டு, அதாவது ஆராதனை செய்து விட்டு, ஜெபம் பண்ணி விட்டு திரும்பி அவன் ரதத்தில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். மந்திரி இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ரதம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? நான் சொல்கிறது முக்கியமான காரியம். அப்புறம் நீங்கள் எழுதுறதெல்லாம் அப்புறம் எழுதிக்குங்க. கேட்டு மொத்தமாக புரிஞ்சதை எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாருன்னா, இந்த 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 எத்தோப்பியன் யாருக்கு மந்திரியாகிறான்? கந்தாகே என்கிற மகாராணிக்கு மந்திரியாக இருக்கிறான். என்ன மந்திரி? நிதி அமைச்சர். என்ன மந்திரி? நிதி அமைச்சர். பொக்கிஷத்துக்கு எல்லாம் இவன் தான் தலைவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிதி அமைச்சராக இருக்கிறான். இவனுக்கு ஒரு நாள் ஆசை என்னன்னா, நாம் தேவாலயத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆண்டவரை பாடி துதிச்சு ஜெபம் பண்ணி நல்ல மனசார மனம் குளிர கர்த்தரை துதிச்சுட்டு திரும்பி தான் ஊருக்கு வரான். அவனுக்கு வர்றது எதில் வரான்? ரதம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மந்திரின்றதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் ரதம் இருந்தது. ரதம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரதத்தில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ பிலிப்புன்னு ஒரு ஆள். அவர் யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷரில் ஒருத்தர். அவர்கிட்ட ஆவியானவர் சொல்கிறாரு, பிலிப்பு, அதை பார், காந்தேக ராணியுடைய மந்திரி
எத்தியோப்பியன் போகிறான், நீ போய் அவனோட ரதத்தில் கூட போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொன்னால் அவரும் போய் கூட ஓடுறாரு, ரதத்தை கூடவே இவரும் ஓடுறாரு. அப்போ அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. நீ படிக்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு பிலிப்பு கேட்குறாரு. பிலிப்பு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னார். இப்போ பதில் என்னன்னாக்கா, நீ அவனை கூட ரதத்தை நிறுத்தி பிலிப்புவை கூட ஏற்றி இந்த தீர்க்கதரிசி யாரை பற்றி எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே அவன் பிலிப்பு இயேசுவை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு மந்திரி சொல்கிறான், இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள தடை என்ன அப்படின்னு கேட்குறான். பிலிப்பு உடனே சொல்கிறாரு, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரதத்தை நிறுத்துகிறாங்க. 2 பேரும் இறங்கி தண்ணிக்குள்ளே போகிறாங்க. பிலிப்பு அந்த எத்தியோப்பியனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எத்தியோப்பியன் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிலிப்பு காணாமல் போய்விடுகிறான். அல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோட எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது தேவதூதனாய் இருக்கும் என்று சொல்லி சந்தோஷத்தோடு திரும்பி அவன் தேசத்துக்கு போனான். அல்லேலூயா சொல்லாமா? இந்த இடத்துல எத்தோப்பியன் தேவனே பிலிப்பு கிட்ட பேசும்படி, ஆவியானவரே பிலிப்பு கிட்ட பேசும்படி திரும்பி பார்க்க வைத்த விஷயம் என்ன? இன்னும் கொஞ்சம் யோசிங்க. சாதாரணமானதான், அவ்வளோதாங்க. பைபிளை படிச்சிங்கன்னா நீங்கள் இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கலாம். அல்லேலூயா. எப்படி படித்தாருன்னா, தூக்கம் வரலன்னு படிக்கிறது இல்லை, படிக்கணும்னு படிக்கணும். தூக்கம் வரல அதனால் பைபிள் எடுத்து படிச்சுனுங்கிறேன், தயவுசெய்து அப்படி யாருன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு அடி பல்லால்னு கொடுத்துக்குங்க. இப்போ வேணாம், அது மாதிரி எண்ணம் வரும்போது. ஏன் தெரியுமா? பிலிப்பு அந்த எத்தியோப்பியன் தேவாலயத்துக்கு போய் பணிஞ்சு, அதாவது கும்பிட்டுட்டு வரான், ஆராதிச்சுட்டு வரான், ஜெபம் பண்ணிட்டு வரான். ஆனால் போய் தான் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வரோம், பைபிள் படிச்சுட்டு வரோம். நிறைய பேர் சர்ச்சில் தான் பைபிள் படிச்சோமே, ஆராதனை பண்ணுமே, அதை பண்ணுமே, இதை பண்ணுமே அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் இந்த மந்திரி பாருங்க, திரும்பி வரும்பொழுது சும்மா போல பைபிளை படிக்கணும்னு தோணுச்சு பாரு. உங்களுக்கு அந்த பைபிளை படிக்கணும்னு தோணலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். மாற்றிக்குங்க. பைபிள் படிக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று ஒன்று பாருங்கள். 1, ஜெபம், குறை இருக்கா திருத்திக்கோ. 2, குறை இருக்கா திருத்திக்கோ. 3, வேத வாசிப்பு, குறை இருக்கா திருத்திக்கோ. திருத்தலைன்னா நீ கடைசி வரலும் இயேசுகிட்ட இருந்து எதையும் பார்க்க முடியாது. இயேசுவை நீ பார்க்கலாம், இயேசு உன்னை பார்க்க மாட்டார். அல்லேலூயா. நீ இயேசுவை பார்த்து என்ன பிரயோஜனம்? அவர் இல்லவே உன்னை பார்க்கணும். அல்லேலூயா. இத ஒரு பெரிய ஆள் போகிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. போகிற எல்லாருக்கும் உதவி செய்கிற ஆள். ஒரு ஆள் போகிறான், வாசலுக்கு போகிறான், திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். வாசல் வரலும் போகிறான், திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். வாசல் வரலும் போகிறான், திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். போகிறவங்க எல்லாரும் உதவி வாங்கின்னு வராங்க, இவன் மட்டும் உதவி வாங்கவே இல்லை, கடைசி வரலும் வாங்கவே இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? புரியல. அதாவது பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கல, வீட்டு வரலும் போயிட்டு திரும்பி வந்துடுறான். நீ வீட்டு வரலும் போகிறது முக்கியம் இல்லை, பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவும் குறைப்படாது. அல்லேலூயா.
நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் மறைஞ்சிரும். இயேசு வந்தா போதும், இயேசு வந்தா போதும், இயேசு மட்டும் வந்தா போதும். நீ எதையோ தேடிட்டு இருக்கீங்க, நான் சொல்றேன் இயேசு வந்தா எல்லாம் கூட வரும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்க வீடு ஒரு கிராமத்தில், ஒரு டொக்கில், ஒரு சின்ன சந்தில், ஒரு சின்ன குடிசை வீடாக இருக்குது. ஒரு ஒரு இப்போ யாருக்கும் குடிசை வீடே கிடையாது, இருந்தாலும் சொல்கிற ஒரு சும்மா ஒரு இதுக்காக. இன்னைக்கு இந்த மாதத்தின் கடைசியில் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி, ஹலோ சிஸ்டர், இந்த மாதம் கடைசியில் அந்த தேதி தான் உங்களை நான் வந்து நேராக வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவள் தான் உங்களுக்கு அன்னிலேருந்து கையும் ஓடாது காலும் ஓடாது. ஏன்னா சொன்னது யார்? அப்படியே இப்போ இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சரே என் வீட்டுக்கு வரேன்ட்டார். ஐயோ சின்ன வீடாகுது, அவர் எப்படி உள்ள நுழைவார்? அப்படி ஒரு எண்ணம். தெரு வந்து தம்மத்துண்டு தெரு வகுது, நடந்து தான் போகலாம், பஸ்ஸு கார்லாம் போவாது, எப்படி வருவார்? அப்படி ஒரு எண்ணம். நமக்கு பலவிதமான எண்ணம் வரும். ஆனால் முதலமைச்சர் வராருன்னா அதுக்கு முன்னமே ஒரு டீம் வரும். எதெல்லாம் குறையா இருக்கும், ரோடு சரியில்லையா ரோட்டை போடு, சின்ன சந்தைக்குது அதை பெருசாக்கு, வீடு ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் உயரமாக தூக்கி கட்டு, எல்லாம் மாறும். இயேசு வந்தா உன் வாழ்க்கையே மாறும். இயேசு வரணும் உன் வாழ்க்கையில். அவர் வந்துட்டா போதும், நீ வந்தா போதும், எல்லாம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது எத்தனை படிச்சோம்? 3 தான் படிச்சிருக்குமா? ஓகே. 4 லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசு போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்காக உண்டாயிருக்கிறதை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஒரு அழிலியா சொல்லிடலாமா? இப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் ஏற்கனவே பலமுறை கேட்ட சம்பவம் தான், தெரிஞ்ச சம்பவம் தான். தெரிஞ்ச சம்பவத்தினால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏழை அந்த அம்மா ஏழை, 2வது விதவை. விதவைன்னா என்ன புரியல? அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் அவங்க அவரை பராமரிக்கிறதுக்கு ஒரு 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 இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யணும். இதுதான் ஒரு ஆணுடைய வேலை. இப்போ அவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, அவங்களுக்கு உணவளிப்பது எல்லாமே யாருடைய வேலைன்னா ஒரு ஆணுடைய வேலை. ஓகே தானா? சரி. இப்போ அதை செய்ய வேண்டிய ஆள் இல்லை. இந்த அம்மாவை ரொம்ப ஏழ்மை ஆயிட்டாங்க, 2வது விதவை ஆயிட்டாங்க, வயசு ஆனவங்களாகவும் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இவங்க கிட்ட 2 காசு இருந்துச்சு. 2 காசுங்கிறது 2 ரூபாயா, 2000 ரூபாயா, 2 லட்சம் ரூபாயா, 2 கோடி ரூபாயா தெரியாது. ஆனால் 2 காசு இருந்தது. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அவளோ தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம், அப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, வாழ்நாளுக்காக வைத்திருந்த
வைப்பு தொகையை ஆண்டவருக்கு செலுத்தினார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா ஜீவி வாழ்நாளுக்காக அந்த 2 காசு. அப்போ நம்ம நினைப்போம் 2 பைசா அப்படின்னு நினைப்போம். 2 பைசாவை வாழ்நாள் பூரா வச்சுக்கின்னு சாப்பிட முடியாது. நிறைய பேர் வசந்த் அப்படி தான் படிச்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது சொல்ல மாட்டாங்க, அவர் 2 காசு போட்டா, அவள் தான் 2 பாவம் 2 பைசா போட்டா. இல்லைங்க, அந்த அம்மா வாழ்க்கைக்கு வைத்திருந்த, வாழ்நாளுக்கு வைத்திருந்த அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம், ஒரு நல்லா படிங்க, ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம், வாழ்நாள் முழுக்க வாழ்க்கைக்கு வச்சிருந்த எல்லாத்தையும், அந்த 2 காசையும், 2 காசுன்னா இப்போது சின்ன காசு கிடையாது, பெரிய காசு. இப்போ இந்த அம்மா செலுத்திட்டாங்க. ஏசு அதை பார்த்துட்டாரு. ஏசு அதை பார்த்துட்டு சொல்றாரு, எல்லாரும் காணிக்க போட்டாங்க, இந்த அம்மா எல்லாரை விட அதிகமாக போட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்? எப்படி ஆண்டவர் எதனால தம்மாவை அதிகமாக போட்டாருன்னு சொல்றாரு? கரெக்டாக திங்க் பண்ணிங்க. அதை ஒரே சுருக்கமாக சொல்லுங்களேன். காணிக்க, அப்புறம் ஜீவனுக்கு உண்டான காணிக்க, அப்புறம் புரியல, ஒப்பு கொடுத்தல், அப்புறம் சொல்லுங்க, கேட்கல. முழு உண்மையாக செலுத்திட்டாங்க. ஒரு சிலர் சொன்னவங்க தான் சொல்கிறாங்க, போல யாருன்னா நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னு யாரையாவது இங்கேருந்து நான் ஷூட் பண்ணவா போகிறேன், இல்லை பரம்பு வச்சு, இல்லை ஆண்டவர் இயேசு மாதிரி சவுக்கு எடுத்துன்னு வந்து உங்களை சட்டால்னு அடிக்கவா போகிறேன் சொல்லலாம். இல்லை, யாராவது எந்த பதில் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை விழிப்பாக இருக்கிறீங்கன்னு தெரியும்ல. நான் சொல்லட்டுமா? இங்கே இந்த வசனம் இங்கே அதுக்கு சம்மந்தப்படாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னால், முழுசையும் நான், என் வாழ்க்கை, எனக்கு உண்டானது, என் ஜீவியத்துக்குள்ளானது எல்லாத்தையும் என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. பாருங்க, நான் என் வாழ்க்கை, எனக்கு உண்டான பிற்கால வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பக்த அழக அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அல்லேலூயா. நம்ம 4வதா 3வதா? 4வது. முதல்ல ஜெபம், 2வது விசுவாசம். முதல்ல அப்படி சொன்னால் சரியா இருக்காது. முதல்ல ஜெபத்தால் திரும்பி பார்க்க வைத்தான், 2வது விசுவாசத்தால் திரும்பி பார்க்க வச்சாங்க, 3வது வேதம் வாசித்ததுனால திரும்பி பார்க்க வச்சான், 4வது அர்ப்பணிச்சதுனால, தன்னையே தேவனுக்கு அர்ப்பணிச்சதுனால திரும்பி பார்க்க வச்சான். 5வது, இன்னும் 2 பேரை பற்றி சொல்லி முடிச்சிடலாம், 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள இந்த 2 பேரை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வாசிங்க. 5வது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. ஆமேன். இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும், இதில் நம்ம பலமுறை படித்த சம்பவம் தான், கேட்ட சம்பவம் தான். ஆனால் இப்போ இதில் இருந்து இதில் ஒரு பெண், ஒரு பையன், கைம்பெண், விதவை கிடையாது, விதவை வேற,
கைம்பெண் வேறு. ஒன்று கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது கணவன் வேணான்னு சொல்லி இவங்க டிவர்ஸ் வாங்கி வந்திருக்கலாம். இவங்களுக்கு பேர் தான் கைம்பெண். திரும்ப அவங்க வாழறதுக்கான எல்லா வசதியும் உண்டு. விதவைன்னு சொன்னால் அவங்க முழுமையாக வேற ஆள். இது கைம்பெண். இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அதுவும் வாலிப பையன். அப்போ இவங்க கொஞ்சம் ஏஜ்டு. வாலிப பையனா அந்த அம்மாவுக்கு எப்படியும் இவனுக்கு வாலிபனுக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவுக்கு எப்படியும் ஒரு 40 வயசு இருக்கும். நான் ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, 40 வயசு. இந்த 40 வயசு இந்த அம்மா இந்த பையன் செத்துட்டான், சிவனுக்காக கண்ணீர் வடித்து செவம் பண்ணி இது எல்லாம் பண்ணுறாங்க, எடுத்து புதைக்கிறதுக்கு எடுத்து போகிறாங்க, அதாவது அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இயேசு வந்தார், அதை பார்த்தார். உடனே பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்தான். அவனை அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சார். இதுக்கு காரணம் என்ன? இதை மாதிரி கேள்வி கேட்டு எங்களை எல்லாரையும் இவ்வளோ டென்ஷன் பண்ணது கூடாது அப்படின்னு புரியல. ஏன் அவர் அந்த பொம்பளை மேலே மனது உருக்கினார்? அவருக்கு ஒரே குழந்தை இருந்தால் இப்போ மனது இருக்கணுமா என்ன? நீங்கள் கொஞ்சம் அந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்களேன். அந்த 12வது வசனம் பாருங்க. ம் 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 13 போதும். இப்போ கைம்பெண்ணு ஒன்று. ரெண்டாவது அவளுடைய நல் நடக்கை சரியாக இருந்ததுனால அவ பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. 1. 2, அவ அழுதா, கண்ணீர் விட்டா. அவ கண்ணீர் விட்டதனால அந்த கண்ணீரை பார்த்த ஆண்டவர் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த வசனத்தை, அதுதான் 13வது வசனத்தை உங்களை படிக்க சொன்னேன். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அப்போ 5வதாக அவனுடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகார் அழுதுதை பார்த்துருப்பீங்க. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பிள்ளைன்னா குழந்தை கிடையாது, 15 வயசு பையன். 15 வயசு பையன் தண்ணி தாகமாகுதுன்னு தண்ணி கேட்குறான். தண்ணி கொடுக்க அம்மாவால் முடியல. புள்ள தாகத்தால் நாவு வறண்டு சாவறதை நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தூரமாக போய் உட்காந்து அழுகுறான். ஆண்டவர் அவளை இல்லை, பிள்ளையின் அழு சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இந்த கண்ணீர் ரொம்ப முக்கியங்க. சில விஷயங்களில் அழாதீங்க. சில விஷயங்களை அழுது ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். அழ வேண்டியதுக்கு அழணும். சும்மானாலும் உட்காந்துன்னு ஒரு சபையில் நான் ஒரு சபையில் அந்த ஊர்லாம் தான் சொல்லலை, ஏன்னா இது எல்லா இடத்துக்கும் போகிற செய்தியாகிறதுனால ஊர் பேரை சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு சகோதரி, நான் சபைக்கு போயிருந்தேன். அவங்க நம்ம சாவு வீட்டில் அழுவாங்கள தெரியுமா? அது முழுசன் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது என்ன வார்த்தை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆனால் அழுது இப்படி தான் இருக்கும். ஆமாம் தானே? நீங்கள் யாரும் அழுததில்லை, எல்லாம் சும்மா கேட்காத மாதிரிலாம் சொல்கிறீங்க. பார்க்காத இருந்திருக்கவே முடியாது. நாம் எல்லாம் கிராமத்தில் இருக்கோம். அப்படி தான் அழுவாங்க. இப்போ இந்த அந்த சபையில்
ஒரு அம்மா இப்படி அழுதுட்டு இருந்து. நான் நினச்சேன் யாரையும் செத்துட்டாங்க பொழுது, கழட்டி வச்சுக்கின்னு அழுகுறாங்க பொழுதுன்னு சொல்லிட்டு நான் கிட்ட இப்படி பின்னாடி சேரில் உட்காந்துங்கிறேன். ஊழியக்காரெலாம் பின்னாடி சேரில் உட்கார சொன்னாங்க, அதனால் பின்னாடி சேரில் உட்காந்துக்கிறேன். இதுக்குன்னு மெனக்கிட்டு எழுந்து முன்ன போய் போகிற மாதிரி போய் பார்த்தா அது அழுது மூக்கை துவச்சி பாயில் தேய்க்குது. கர்மம், அந்த பாயில் அப்புறம் யாருன்னா உட்கார முடியுமா? இதெல்லாம் என்ன ஜபம் பண்ணுது? இது என்ன ஜபம்னே எனக்கு தெரியல. அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, டெய்லி ஜபம் பண்ணும்போது இப்படி தான் ஜபம் பண்ணுது. அது என்ன வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கினா பிறகு நான் சொல்கிறேன், எதுக்கு அழுது ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு அழுது ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு வைராக்கியமாக ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு விசுவாசமாக ஜெபம் பண்ணணுமோ அதுக்கு விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. எதில் பக்தி வைராக்கியமாக ஜெபம் பண்ணணுமோ அதில் பக்தி வைராக்கியமாக ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணணும்ன்ட்டு பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுபடி ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணார்ல இந்த பர்த்திமேயு, ஐயோ ஆண்டவரே என் கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டு போ ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணாரு. இது என்ன அப்படின்னா, சில தவறான ஜபத்தை தவறாய் புரிந்து கொள்வதினாலே ஏற்படுகிற விளைவு. இப்போ இந்த பெண் உண்மையாகவே மரணம், சாவு, போச்சு, பிள்ளை இல்லை, ஒரே ஆதரவு, என்ன ஆதரிக்கிற ஒரே பிள்ளை, அவனும் செத்து போயிட்டான், எனக்கு ஆதரவு இல்லை, ஆதரவு இல்லை என்கிற நிலைமை வரும் பொழுது அழுது ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவதாக சொல்லி முடிச்சு விடுறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2-8 வரை படிக்கலாம். ஆனால் டைம் ஆகும் பொழுது சுருக்கமாக படிச்சிடலாமா? 5வது வசனம் படிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் ஓகே தானே? ஓகே தான். சகேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வரி வசூலிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவன், வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன், அதாவது பில் கலெக்டர் எல்லாருக்கும் ஹெட்டு. இப்போ ஒரு வேளை ஒரு தாசில்தார் மாதிரி இல்லை ஒரு கலெக்டர் மாதிரி, இவங்க தான் வரி வசூலிக்கிற செக்ஷனில் இருக்கிறவங்க. சரி, நான் சொல்கிறேன் தாசில்தார் ரேஞ்ச் யார்? சகேயு. இப்போ இவன் கொஞ்சம் ஆள் எப்படி தெரியுமா, கொஞ்சம் குள்ளம். அதனால் என்ன பண்ணால், ஒரு நாள் இவன் இயேசுவை எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா அவன் சொல்கிறான் இயேசு இப்படிப்பட்டவர், அவன் ஒருத்தன் போகிறான் அவன் இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு அப்படி இது செய்கிறாரு, இயேசு அதை செய்கிறாரு, சொல் கேள்வி கேட்டு 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 இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்படியாவது இயேசுவை பார்த்தோன்னம்பா அப்படின்னு 2 விஷயம் உன்னை தடுக்குது. ஒன்று, நான் தாசில்தார், இந்த கூட்டத்தில் போய் நான் தாசில்தார் வந்திருக்கிறேன் எப்படி சொல்கிறது, ஒன்று அது தடுக்குது. 2வது இன்னொன்று தடுக்குது, குள்ளமாகறான். அவங்க எல்லாரும் பொதுவாக இஸ்ரவேலில் எல்லாருமே எப்படி தெரியுமா, எல்லாம் 6 அடிக்கு மேலே தான் இருப்பாங்க, எல்லாரும் 6 அடிக்கு மேலே தான் இருப்பாங்க. நம்மள பார்த்தீங்கன்னா 5.5 அடி 6 அடிக்கு உள்ளே தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6க்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாரும் சராசரியாக. யாரோ ஒருத்தர் 100ல் ஒருத்தர் 6 அடிக்கு மேலே இருப்பார். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5, 5.5, 5, 10, 5 அப்படி 6க்குள்ளே தான், அப்படி தான் சராசரி நம்ம இது. அவங்க எல்லாம் 6க்கு மேலே இருப்பாங்க. இயேசுவே 6 அடிக்கு மேலே இருந்தவர். இதில் சகேயு மட்டும் என்னென்னா கொஞ்சம் குள்ளம், இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை. என்ன பண்ணால், போனால் அவர் வர வழியை தெரிஞ்சுக்கினா, அந்த வழியில் போனால் ஒரு காட்டத்தி மரம் இருந்துச்சு, அது மேலே ஏறி ஒளிஞ்சிக்கினா, இயேசுவை பார்க்கறதுக்காக குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இயேசு வருவார், இயேசு வருவார்னு. எல்லாரும் உயரத்தில் உட்காந்துங்கிறதுனால இப்போ தலை மட்டும்தான் தெரியுது, மேல் தலை, மூஞ்சி தெரியல. ஐயோ யார் இயேசு இதில்,
எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி அங்கி போட்டுக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தாடி வச்சுக்கிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி முடி விட்டுருக்காங்க. ஐயோ இயேசு யார் இதில் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கடம் வந்துடுச்சு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இயேசு நேராக வந்தார், அந்த மரத்தாண்ட நின்னார், அண்ணாந்து பார்த்தாரு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வான்னு சொன்னார், நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சம்பவம். இப்போ பார்த்துக்குங்க, அவனுக்கு எதுவோ தடுக்குது. ஆனால் இயேசு அவனை தேடி போய் போனதுக்கு காரணம் தெரியுமா? அவரை எப்படியாவது பார்க்கணுன்ற ஆசை அவன் மனசில் இருந்துச்சு பத்தியா, அதுதான் காரணம் இயேசு தேடி போனதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க. என்ன தெரியும் என்னதுக்கு வராங்க? ஏதோ போன சர்ச்சுக்கு பாஸ்டர் கேட்பார் அப்படின்னு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. போனால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு வர்றாங்க. சுகம் கிடைச்சா நின்றுடுவாங்க. சில பேர் சுகம் கிடைச்சாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது இப்படி இல்லாமல் இந்த சகையை போல நீங்கள் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா போதும், என்னை தேடி இயேசு வந்தா எந்த வாழ்வை மாற்றி விட்டா, என்னை தேடி இயேசு வந்தா எந்த வாழ்வை மாற்றி விட்டா, உன்னை தேடி இயேசு வந்தா. ஆமென். எந்த வாழ்வை மாற்றி விட்டா, மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா, உன்னை தேடி இயேசு வந்தா, ஓ உந்தன் வாழ்வை மாற்றி விட்டா, உன்னை தேடி இயேசு வந்தா, உந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. அல்லேலூயா. 6 பேர் சொன்னேன். நேரம் கொஞ்சம் 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு, பரவாயில்ல, கோச்சிக்காதீங்க. அந்த 6 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஜபத்தால் திரும்பி பார்க்க வச்சான். 2, அந்த அம்மா விசுவாசத்தால் திரும்பி பார்க்க வச்சது. 3, வேதம் வாசித்ததுனால திரும்பி பார்க்க வச்சான். 4, புரியல, அர்ப்பணிப்பால தன்னை அர்ப்பணித்ததுனால திரும்பி பார்க்க வச்சாங்க. 5, கண்ணீரின் ஜெபத்தினால் திரும்பி பார்க்க வச்சாங்க. 6, ஆண்டவரை பார்க்கணுங்கிற விருப்பம் ஆசை இருந்தா அவர் உன்னை தேடி வருவார். ஜெபிக்கலாமா யாராவது ஒருத்தர்? இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.